ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேண்ட் வணக்கம். இப்போ நம்ம கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கிளாஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அப்போது நம்ம ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிருப்போம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா 20 பேர் 30 பேர்னு இருப்பாங்க. இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸாக பார்ப்போம். இப்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமுக்கு பேர் 6th ஸ்டாண்டர்ட். அந்த 6th ஸ்டாண்டர்டில் 50 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டால் அது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கும். அந்த 7th ஸ்டாண்டர்டோட பசங்க ஒரு 40 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ரூமில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊப்ஸில் இந்த ஜாவாவில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூம் தான். அந்த கிளாஸ் ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். ஸோ அந்த தனித்திறமை எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல நம்ம கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரன்னிங் நல்லா பண்ணுவார், ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பாடுவார், ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பார், இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பிஹேவியர்ஸுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் எடிட்டரில் பார்க்கலாம். இப்போ நான் கோட் எடிட்டரில் main.java அப்படின்ற ஒரு பிளாங்கான கிளாஸ்க்குள்ளே இருக்கேன். இப்போது நம்ம சோர்ஸில் நம்ம இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கார் நேமே எடுத்துக்கலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ டிஃபால்ட்டாக இங்கே பார்த்திங்கன்னா பப்ளிக் கிளாஸ் கார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வச்சுருக்கோங்க. ஒரு மெயின் கிளாஸ் வச்சுருக்கோம், இங்கே ஜாவா கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ காரில் கொடுக்குற விஷயங்கள், அதாவது டெம்ப்ளேட்னு சொன்னோம் இல்லையா, எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், ஒரு சேர் இருக்கும், பெஞ்சஸ் இருக்கும், அண்டு காற்று வசதியாக இருக்கிறதுக்காக விண்டோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம கார் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறோம். கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் என்னெல்லாம் இருக்கும், கார் பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்ப்போம், ஒரு ப்ரைஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கலருன்றது பார்ப்போம், என்ன மேக்குன்றது பார்ப்போம், எஸ்யூவியா செடானா, இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் காருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பண்ணுது. ஆனால் எல்லா காருக்குமே இது இருக்கும்ல, எல்லா காருக்குமே ஒரு கலர் இருக்கும், எல்லா காருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் இருக்கும், எல்லா காருக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே கார் தான். ஸோ அப்போ கார் அப்படின்றது இப்போ நம்ம டாட்டாக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், டொயோட்டாக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த கார் கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு போக மாட்டோம் இல்லையா. அதுக்கு நம்ம காருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட்டே இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நேமை க்ரியேட் பண்ணணும். எப்பவும் போல் நம்ம ஒரு வேரியபிள் நேம் எப்படி கொடுப்போம், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்ம டாட்டா அப்படின்னு கொடுப்போம். ஸோ எப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இங்கே ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது, ஒரு நேம் இருக்குது, அந்த நேமோட பேர் டாட்டா அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஆனால் எல்லா காருக்குமே நம்ம ஒவ்வொரு முறையும் இதை க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் நேம், அதாவது ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பில் நேம்னு ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் கலர் அப்படின்றத ஒன்று ஸ்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்டில் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நான் காருன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காருக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டான சில விஷயங்கள் இருக்கும். அந்த டிஃபால்ட்டான விஷயங்களில் நேம், கலர், ப்ரைஸ் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த main.java கிளாஸில் நான் இந்த காரோட விஷயங்களை எடுத்துகிட்டு நான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸை செட் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி செட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பப்ளிக் கிளாஸ் நெக்ஸ்ட் மெயின் மெத்தட் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தானே நம்ம எல்லாமே இப்போ க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கோடு ரன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த இடத்துல மெயின் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அந்த மெயின் மெத்தடை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த கார் நேம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த காரை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணணும். இப்போ டேரெக்டாக இந்த கார்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு எரர் காமிக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக
கார் அப்படின்றது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எனக்கு நேம் என்ன, கலர் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயின் மெத்தடில் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம காருன்ற பிரிண்ட் பண்ணால் வர மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இந்த சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். கிளாஸ் நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நம்ம செமிகோலனை வச்சோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போது இந்த கிளாஸ் நேம்ன்றது என்ன, இந்த காருன்னு போட்டிருக்கோம். அப்போது கார். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் நேமை என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து நேம் ஒன் கலர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நேமுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த நேம் வந்து ஜாவாவில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு க்ரைட்டீரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் காருனே கொடுத்துக்கிறேன். அதாவது காரை தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு நியூ அந்த கிளாஸ் நேம் போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த காருக்கு அப்புறம் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டால் அதை கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டார்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம system.out.printlnல இப்போ வெறுமனே கார் போட்டாலுமே பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த காருக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங் நேம் கலர் இது எல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த system.out.printல நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம வேல்யூஸை செட் பண்ணலை. நீங்கள் வெறும் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளை மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நான் கார் 1 அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நேமில் நான் கார் 1 வச்சுக்கிறேன். இப்போது நான் கார் 1 அப்படின்னு வச்சுட்டு டாட் வச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நேம் அப்படின்றது வந்தா நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம டபுள் கோட்ஸ் நம்ம நேமை வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுத்துருக்கோம் டாட்டா அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார் 1 டாட் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து எனக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும். ஸோ க்ரீன் அப்படின்ற மாதிரி நான் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார் 1 டாட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 லட்சம் ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து செமிகோலன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கார் 1 டாட்டான்னு அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த சேம் வே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்னும் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். கார் 2 இஸ் ஈக்குவல் டு நியூ கார்னு போட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் எப்படி கார் 1க்கு டாட்டான்னு கொடுத்தனோ அதே மாதிரி கார் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கார் 2 டாட் ப்ரைஸை வந்து 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம காருன்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டோம். காருக்குள்ளே நேம் இருக்கணும், கலர் இருக்கணும், ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஆனால் கார் 1 வந்து நேம் வந்து டாட்டா, கார் 2ஓட நேம் வந்து ஸ்விஃப்ட்டு, கார் 1ஓட கலர் வந்து க்ரீனு, கார் 1ஓட ப்ரைஸ் வந்து 5 லட்சம். இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிபிள் கார்ஸை வச்சுருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு காருக்குமே திரும்பவும் நம்ம நேமு கலரு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரை பண்ணாமல் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிபிள் இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ system.out.printlnல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கார் 1 டாட் நேம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கார் 2 டாட் நேம் இதை ரெண்டுத்தையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ரெண்டும் பிரிண்ட் பண்ண உடனே நான் கார் 1ஓட நேம் ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், டாட்டான்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. கார் 2ஓட நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்விஃப்ட்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கார் 2 டாட் ப்ரைஸ் இப்போ நான் கார் 2க்கு நேமு ப்ரைஸு கலர் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான கார் இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கார்ஸ் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி புக்ஸுக்கு என்னென்ன காமனான விஷயங்கள்லாம் இருக்கும், புக்குனா எத்தனை பேஜ் கொண்ட புக், என்ன பேப்பரில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த புக்கோட பேர் என்ன, அது எவ்வளோ
ப்ரைஸ் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் புக்கா இல்லை வந்து கலர் பிரிண்டட் புக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஃபால்ட்டாக பார்ப்போம். அண்ட் இது ஃபிக்ஷனலா நான் ஃபிக்ஷனலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நம்ம வந்து புக் அப்படின்றத க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த புக்குக்கு தேவையான எல்லா கேட்டகரிஸும் எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அந்த டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டா ஸோ எல்லாமே இதுக்குள்ளே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அந்த கேட்டகரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபரன்ஸ் நேமாக வச்சுக்கிட்டு ஸோ அதோட நேம், கலர், ப்ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சர்ச் பட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுவீங்க, ஏன் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. இந்த சர்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு ரெஃபரன்ஸ் கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்குள்ளே வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணதுனால தான் நம்ம சர்ச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ இதுவே வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் நேம் ஆகிடும். இப்போ இங்கே நேம்ன்றது ஒன்று தான், ஆனால் வந்து இங்கே நேம் 1, நேம் 2, நேம் 3 கொடுத்தோம்னா நம்ம நேமை வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நம்மளாலே புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் எப்படி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும்? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இது பேர். இந்த பேர் வந்து டாட்டான்னு ஒன்று இருக்குது, ஸ்விஃப்ட்னு ஒன்று இருக்குது, டொயோட்டோன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்படி தான் ஒரு கிளாஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜாவா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.